காலைதோறும் புதியவை. சாட்சியான வாழ்க்கை. மார்ச் 30. தேமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதுமல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம். 3 யோவான் 1:12. அது காடும் குன்றுகளும் அடர்ந்த மரங்களும் நிறைந்த காட்டுப்பகுதி. நள்ளிரவில் 2 வழிப்போக்கர்கள் ஒரு மலைவாசியின் வீட்டு கதவை தட்டி இரவில் தங்கிச் செல்ல அனுமதி கேட்டனர். மனித நேயத்துடன் அம்மலைவாசியும் அந்த வழிப்போக்கருக்கு உண்ண உணவும் இரவில் இளைப்பாற சிறிய அறையும் தந்து உதவினான். அந்நியரை இவ்வாறாக உபசரித்த போதிலும் அம்மலைவாசியின் மனதில் சஞ்சலமே குடிகொண்டிருந்தது. அவன் தன் மனைவியை பார்த்து, இந்த வழிப்போக்கர் யாரோ நாம் அறியோம், ஒருவேளை கொள்ளைக்காரராகவும் இருக்கலாம். ஆகவே நாம் தூங்காமல் சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. வழிப்போக்கர் தங்கியிருக்கும் அறையை கண்காணித்துக் கொண்டிருப்பதே விவேகமானது என்று கூறிவிட்டு அந்த அறையை தடுத்திருந்த பலகைகளின் இடுக்கு வழியாக அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கவனிக்க ஆரம்பித்தான். அந்த வழிப்போக்கர் இருவரும் தூங்கச் செல்லும் முன்பாக ஒருவன் தன் கைப்பையை திறந்து பைபிளை எடுத்து பயபக்தியுடன் வாசிக்க, அடுத்தவனும் பயபக்தியுடன் அதை கேட்டுக்கொண்டிருந்தான். பின்னர் இருவரும் பயபக்தியுடன் முழங்கால் படியிட்டு ஜெபித்தனர். அதன் பிறகே தூங்கலாயினர். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாயிருப்பாய். அப்போஸ்தலர் 22:15. இதை பார்த்த அம்மலைவாசியின் மன சஞ்சலமும் தவிப்பும் பறந்து போய்விட்டது. மனதில் நிம்மதி அடைந்தவனாய் தன் மனைவியை பார்த்து, நாம் இனி வழிப்போக்கரை கண்விழித்து கண்காணிக்க வேண்டியதில்லை. வேதம் வாசித்து ஜெபிப்பவர்கள் நமக்கு ஒரு தீங்கும் செய்ய மாட்டார்கள். அவர்களை முழுமையாக நம்பலாம், நிம்மதியாக தூங்கலாம் என்று சொன்னான். நம்முடைய வீட்டிலும் சரி, நம்முடைய பணியிடத்திலும் சரி, இவர்கள் வேதம் வாசித்து ஜெபிக்கும் கிறிஸ்தவர்கள் யாருக்கும் எந்த தீங்கையும் செய்ய மாட்டார்கள் என்று நம்மை பற்றி நம் அயலகத்தார் சாட்சி கொடுக்கிறார்களா? கிறிஸ்து கூறுகிறார், நீங்களே எனக்கு சாட்சிகள் என்று. எனவே நமது வார்த்தைகளை விட நமது வாழ்க்கை மற்றவரால் கவனிக்கப்படுகிறது என்பதை கருத்தில் கொண்டு சாட்சியாக வாழ்வோம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மத்தேயு 5:16. ஜெபம். எல்லாருக்கும் முன்பாக நற்சாட்சி உள்ளவர்களாக திகழவும் உமக்கு மகிமையை கொண்டு வரவும் கிருபை அருளும்.